Hello students, 11th தமிழ் குவார்டர்லி எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 16 கொஷின் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே 18 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும். விஎல் கிளாஸஸ் சேனல் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கல்வி விஜி சேனல்னு சர்ச் பண்ணி படிங்க. கல்வி விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். 11th வீடியோவை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ என்னென்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி விளக்குக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்தெழுதுக. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. இது 3 ஸ்டார் கொஸ்டின். சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரை உருவாக்குக. இதுவும் 3 ஸ்டார் கொஸ்டின். யானை டாக்டர் கதை வாழியலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நிவிர் கூறுவனையாவை. பாரதியின் இதழாறு முகம் குறித்து நீங்கள் அறிவன. இது 3 ஸ்டார் கொஸ்டின். அடுத்தது அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. 3 ஸ்டார் கொஸ்டின். தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் என்று கூறுவனையாவை. பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகள் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. இது இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் கொஸ்டின். வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கூறுக. இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு ஏந்தி இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதை முடிக்க போய் மற்ற கொஸ்டின்ஸுமே படிங்க. ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 6 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க, டோட்டலாக 18 மார்க்ஸ் கேட்குறாங்க 3 கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 18 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 16 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க.